விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து. ஓம் நம சிவாய. நம்ம போன மாதம் அறுபடை வீடுகளுடைய கடைசி வீடான பழமுதிர்ச்சோலையை பார்த்தோம். பழமுதிர்ச்சோலையினுடைய ஒரு முக்கியமான பகுதி ஔவையார் முருகர் அவங்களுடைய உரையாடல். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ற அந்த உரையாடல். அந்த உரையாடலுக்கு பிறகு முருகர் ஔவையார்கிட்ட சில கேள்விகள் கேட்குறாரு. அந்த கேள்விகளுக்கு ஔவையார் பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை தொடருது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதில் 3 அந்த பாடல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல். அந்த கவி தொகுப்பு அதுக்கப்புறம் ஔவையார் சொல்கிற மாதிரி வருது. அதில் ஒரு முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரியது என்ன அப்படின்னு முருகர் கேட்குற ஒரு பகுதி. அதுக்கு ஔவையார் கொடுக்குற பதில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான். பெரியது கேட்பின் நெறி தமிழ் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனம் நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமான் முந்தியில் வந்தோன், கரியமானோ அலைகளுக்கு அன்றோன், அலைகடலோ குருமுனியின் கையில் அடக்கம், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புயிர் சிறுவன், புவியோ அறிவினை ஒருதலை பாரம், அறமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகம் ஒடுக்கம், இறைவரோ தொண்டருள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையும் சொல்லவும் பெரிதே அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பெரிது பெரிது புவனம் பெரிது, இந்த உலகம் மிக பெரியது. இந்த உலகம் படைக்கப்பட்டது பிரம்மாவினால். பிரம்மாவோ விஷ்ணுவின் வயிற்றிலிருந்து வந்தவர், விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து வந்தவர். அந்த விஷ்ணு அலைகளிலிருந்து வந்தவர். அலைகடலோ குருமுனி, அதாவது அகத்தியருடைய கமண்டலத்திலிருந்து வந்தது தான் அந்த அலைகடல். அந்த குருமுனியோ ஒரு கலசத்திலிருந்து பிறந்தவர். கலசமோ புவியிற் சிறியவன், புவியோ அறிவினர் ஒரு தலைப்பாரம், அறமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். இப்போ இவங்க எங்க வராங்க அப்படின்னா, ஒன்னொன்னா தொட்டு தொட்டு கடைசியா உமையவள், அதாவது பார்வதி தேவியை தொட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை தொட்டு பிறகு என்ன சொல்றாங்க, சிவபெருமானோ தொண்டர்கள் ஒடுக்கம். அவ்வளவு பெரிய சிவபெருமான் தொண்டர்களுக்குள் ஒடுக்கம். அந்த தொண்டர்களுடைய பெருமையை பற்றி பேசுறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அது போல அடியவர்கள் கூட கூடி இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். நம்ம எல்லாருமே, நீங்க உட்பட நான் உட்பட எல்லாருமே ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும், ஏதோ ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்கனால தான் இத்தனை அடியார்களோட இன்னைக்கு நம்ம கூடி இங்க இருக்கோம். ஸோ முதல்ல இங்க இருக்கிற அனைத்து அடியார்களுக்கும் எனது வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறதும் பார்த்தீங்கன்னா குகனடியார்கள் பத்தின ஒரு சிறு குறிப்பு. எப்படி நம்மளுக்கு பெரிய புராணத்துல அத்தனை நாயன்மார்கள் பத்தி இருக்கோ, அதே மாதிரி குகனடியார்கள் அப்படின்ற ஒரு தொகுப்பும் இருக்கு. திருமுறைகள்ல 12வது திருமுறையாக 1960களில் சேர்க்கப்பட்ட ஒரு தொகை. 3333 பாடல்களுடைய ஒரு பகுதி. இதுல 78 குகனடியார்கள் பத்தி பேசியிருக்காங்க. குகனடியார்கள் அப்படின்றவங்க முருகனையே நினைத்து, முருகனை உள்ளுருக வேண்டி தினமும் முருகா முருகா என்று முருகனை நினைத்து வாழ்பவர்கள் தான் குகனடியார்கள். இந்த குகனடியார்களை பத்தின ஒரு சிறு டாபிக் தான் நம்ம நீங்க பார்க்க போறோம். 28 குகனடியார்கள் இருக்காங்க. அத்தனை பேர்த்தையும் நம்ம கவர் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு நம்ம எவ்வளவு பேர்த்தை பத்தி பார்க்க முடியுமோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்ம இந்த குகனடியார்கள்ல பார்க்க வேண்டிய ஒரு மனிதர், ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அதாவது குமரகுருபர சுவாமிகள். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு சுவாமிகள். எதற்காக இவரை பத்தி நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, முருகருடைய பக்தர்கள் வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்களுக்கு அளவே கிடையாது. அதாவது அவங்க முருக பக்தர்கள் ஆயிட்டாங்கன்ற தொடக்கத்துல இருந்து அவங்களுடைய இறுதி வரைக்கும் முருகன் ஒவ்வொரு நிமிடமும் பெரிய பெரிய அதிசயங்கள் நிகழ்த்திக்கிட்டே வருவார். அது போலதான் இந்த குமரகுருபரோட வாழ்க்கையிலுமே நடந்த விஷயம். நெல்லை மாவட்டத்துல பிறந்த குமரகுருபரர் ஒரு 5 வயது வரைக்கும் அவருக்கு சரியான பேச்சு வரல. வார்த்தைகள் அவரால் சரியா உச்சரிக்க முடியல. அம்மா அப்பான்னு கூட அவரால் சொல்ல முடியல. இப்படி இருந்த குமரகுருபரர், இவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, இவருக்கு எப்படியாவது சரியாகும் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போய் பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து விரதங்கள் மேற்கொண்டு அவருடைய பேச்சு திறன் சரியாகணும்னு முருகனை நினைச்சு ரொம்ப வேண்டிக்கிறாங்க. ஆனா அவருக்கு இறுதி வரைக்கும் அந்த பிரச்சனை சரியாகலை.
இது வரைக்கும் சரியாகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன வருத்தத்தோட என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு மேல நம்ம இந்த உலகத்துல இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த திருச்செந்தூர் கடல்ல தங்கள் உயிரை மாய்த்து கொள்வதற்காக கடல்ல இறங்குறாங்க. முழங்கால் தண்ணி வரைக்கும் அவங்க கடல்ல இறங்கின பிறகு ஒரு அர்ச்சகர் அங்கிருந்து ஓடி வர்றாரு. தூரத்துல இருந்து ஓடி வந்து குமரனே நில், குமரனே நில் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவங்கெல்லாம் அதிசயித்து போய் நிக்கிறாங்க. அந்த சிறுவன் அங்க அப்பா அம்மா கடல்ல போறதை பார்த்து அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். யாரும் இல்லாமல் தனியா அந்த சிறுவன் அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்து இவர் வந்து குமரனை நில்னு ஓடி வந்து ஒரு பூ அவர் கையில கொடுக்குறாரு. அந்த பூ அவர் கையில கொடுத்து, எங்க இது என்னன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பூவை கையில வாங்கின அந்த குழந்தை பூ அப்படின்னு சொல்லி சொல்றான். சொன்ன அடுத்த கணமே பூமேவு செங்கமலம் அப்படின்ற ஒரு பாடலை அவன் பாடுறான். அது ஒரு சின்ன கந்த புராணம் மாதிரி ஒரு பாடலை பாடுறான். அதுதான் கந்தர் கலிவெண்பா. கந்தர் கலிவெண்பாவை அந்த வயதில் கிட்டத்தட்ட 5 வயதில் குமரகுருபரர் இயற்றியதுதான் அந்த கந்தர் கலிவெண்பான்ற அந்த பாடல். அதன் பிறகு குமரகுருபரர் வாழ்க்கையில ஏகப்பட்ட அதிசயங்கள். அவர் வந்து எப்படின்னா ஒரு புஃபே சிஸ்டம் மாதிரி. அவரு எந்த கடவுளையும் அவர் விட்டு வைக்கல. எல்லாத்தையும் போய் குடிச்சு ஆட்டி படைச்சு எனக்கு நீ இதை கொடுத்தே ஆகணும்னு கேட்கிறவர். நம்ம சுந்தரர் மாதிரி எப்படி சிவபெருமான்கிட்ட போய் நான் எனக்கு இது வேணும் நீ கொடுத்துதான் ஆகணும்னு நிற்பாரோ அந்த மாதிரி இவர் வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவரோட புகழ் பரவுது. இதுக்கப்புறம் அவர் வந்து மதுரை போறாரு. ஒரு இளம் வயதுல மதுரை போறாரு. மதுரை மீனாட்சி அம்மனை வேண்டி மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்து பிள்ளை தமிழ், மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடுறாரு. அவர் பாடின இந்த மீனாட்சி பிள்ளை தமிழுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை சிறு குழந்தையாக அழகான சின்ன பெண்ணா வந்து தோள கிளியோட வந்து அந்த ஒரு முத்து மாலையை அவருக்கு பரிசா தர்றாங்க. இது மட்டும் இல்லாம குமரகுருபரர் மீண்டும் வந்து காசி போறார். அவருடைய முதிர்ந்த வயதுல காசி போறார். அங்க போனவர் என்ன பண்றாருன்னா, அங்க முகாலய அரசர் இருக்கிற அந்த சமயம் அந்த அரசர் அந்த மக்களை ரொம்ப துன்புறுத்துறாருன்னு தெரிஞ்சு அந்த அரசரை போய் ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட, ஒரு சாதாரண முனிவர் அந்த அரசரை ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட அவர் அங்க போறார். போனவர் சும்மா போகல, முருகனை வேண்டி ஒரு சிங்கத்தை பரிசா பெற்று அந்த சிங்கத்து மேல இவர் ஏறி உட்கார்ந்து அந்த சிங்கத்தை இவரு ஓட்டிட்டு போய் அந்த அரசவைக்குள்ளார நுழையிறார். அங்க இருக்கிறவங்களாம் அரண்டு போயிடுறாங்க. ஐயோ என்ன சிங்கத்து மேல ஏறி வர யார் இவரு அப்படின்ற மாதிரி அரண்டு போயிடுறாங்க. ஆனா அப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப இருக்கிற அதே பிரச்சனை, ஹிந்தி நகி மாலுமே, ஹிந்தி தெரியாது, அவங்க பேசுற மொழி இவருக்கு புரியல, இவரு பேசுற மொழி அவங்களுக்கு புரியல. இவருக்கு கோவம், இவருக்கு உடனே கோவம் வந்துச்சு. எனக்கு எப்படி ஒரு மொழி தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சகலவரா வள்ளி மாலை அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவியும் விட்டு வைக்கல, பிடிச்சி அவங்கள பிடிச்சி உட்கார வச்சு அவங்கள ஒரு பாட்டு பாடி அவங்க கிட்ட இமீடியட்டா நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் வாங்கி அப்பவே அந்த லாங்குவேஜை கத்துக்கிட்டு இமீடியட்டா அந்த முகாலய அரசரோட உட்கார்ந்து அவரோட வாதிட்டு அதுக்கப்புறம் அந்த அரசரோட மனசை மாத்தி நல்வழிப்படுத்தி அவர் வந்து அந்த நாட்டை வந்து சீர்படுத்தி அங்க வாழ்றார். காசியில வாழ்றார். அப்புறம் ஒரு நல்ல நாள்ல காசியில கரையோரமா, நதிக்கரையோரமா அவர் வந்து முக்தி அடைகிறார். இது வந்து குமரகுருபரருடைய கதை. இது எதுக்காக இந்த கதை இங்க சொல்லணும்னா, அருணகிரிநாதர் ரொம்ப அழகா வந்து பாடியிருப்பாரு திருப்புகள்ல. அந்த எப்படி ஒரு மனிதன் ஒரு 5 வயதுல பேச்சே வராத ஒரு குழந்தை ஒரு சிறு ஒரு முருகன் மேல இருக்கிற ஒரு அன்பு, அவங்க பெற்றோர்களுக்கு இருந்த அன்பினால, அவரு கூட அப்ப முருகரை பத்தி தெரிஞ்சுக்கல, அவங்களோட பெற்றோர்களுக்கு இருந்த அன்பினால முருகன் ஓடி வந்து உதவி செஞ்சார் இல்லையா. அதுக்காக அருணகிரிநாதர் அழகா ஒரு பாட்டு பாடியிருப்பார். நம்மளால முடியறது எதுவுமே இல்லை, எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டுடைய சில வரிகள் மட்டும் நான் பாடுறேன். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு, என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சகிக்கவும் தொந்த நோயை, என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தவிக்கவும் இங்கு நான் யார். அதாவது என்னால் பிறக்கவும் என்னால் சுகிக்கவும்னு ஒரு வார்த்தையை ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயமா சொல்றார். இதெல்லாம் பண்றதுக்கு நான் யார்? நான் எதையுமே பண்ணவே இல்லை. என்னால் பிறக்கவும் முடியல, என்னால இருக்கவும் முடியல, என்னால துதிக்கவும் முடியல என் கண்களாலே அப்படின்னு ஒரு பாடல். இது எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது இந்த முருக கடவுள் தான் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் அருணகிரிநாதர் ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. இது போல முருகருடைய அடியார்கள் வாழ்க்கையில நடந்த அதிசயங்கள்ல பல பல சின்ன 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 அடியார்கள் இருக்காங்க. அதுல நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சில அடியார்களுடைய வரலாறு இருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ
இந்த செய்தொண்டர் புராணம் அப்படின்றது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் 1960 எழுதினாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது 1960 எழுதினாங்க அப்படின்னா அதுக்கு முன்னமே நடந்த அடியார்களுடைய தொகுப்பு மட்டும்தான் இதில் இருக்கும். அதுக்கு பிறகு வந்த அடியார்களுடைய தொகுப்பு இதில் இருக்காது. இருந்தாலும் எப்படி ஆழ்வார்களில் வந்து ஆண்டாள் மட்டுமே ஒரு பெண் ஆழ்வார், அதே போல நாயன்மார்களில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாரும் மங்கையர்கரசி அப்படிங்கிறவங்களும் நாயன்மார்கள். இதே செய்தொண்டர் புராணத்தில் மூணு பெண் அடியார்கள் இருந்திருக்காங்க. ஒன்று நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஔவையார், அதுக்கு அடுத்தது மீனாட்சி அம்மையார்னு ஒருத்தங்க, அதுக்கு அடுத்தது முருகம்மையார். நம்ம முருகம்மையார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது முருகம்மையார் பார்த்தீங்கன்னா நம்ம அருணகிரிநாதர் வாழ்ந்த அதே சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு பெண். இவங்களுடைய அப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு காலத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானி, வந்து அவதூதர் அப்படின்னா ஆடை அணியாத ஒரு மனிதர், ஆடையே அணிய மாட்டார், ஓகேவா, ஃப்ரீயாக அவர் வந்து சுற்றிட்டு இருப்பாரு. இந்த சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சாலையில் நடந்து போயிட்டு இருக்காரு. அது வந்து முகாலயர்கள் வாழ்ந்துட்டு இருந்த பகுதி. ஸோ இவர் அந்த பகுதியில் போகும்போது அங்கே இருக்க முகாலய தலைவன் சொன்னாரா, யாருப்பா அது, எது இப்படி இந்த இடத்துல இப்படி ஒரு அவதூதர் போயிட்டு இருக்காரு, இவரை வந்து இந்த பக்கம் வர வேண்டாம், வேற பக்கம் போக சொல்லி, இந்த தெரு பக்கம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவருடைய சகாவும் போய் சொல்றான், ஐயா இந்த பக்கம் வராதிங்க, நிறைய பெண்கள்லாம் இருக்கிற இடம், நீங்க வராதிங்க அப்படின்னு. இவருக்கு எங்கே காதில் ஒழுகுது, இவர் எப்போ பார்த்தாலும் இறைவனை நினச்சிட்டு, சிவபெருமானை நினச்சிட்டு, முருகனை நினச்சிட்டு, அவர் பாட்டுக்கு ஏதோ சுவாமியை நினச்சிட்டு அவர் பாட்டு தான் இவங்க சொன்னது அவர் காதிலேயே விழலை. இவன் அந்த சகா ஓடி போய் அந்த முகாலயத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் சொன்னேன், அவர் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு. அப்படியா, ரைட்டு, அவனுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு, நேராக அந்த கத்தி எடுத்துட்டு போய் அவன் கையை வெட்டிடு, அப்புறம் கேட்பான் அப்படின்னு. இவனும் அதே மாதிரி சொன்னதை கேட்டுட்டு போய் அவருடைய கையை வெட்டிடுறாரு. கை அருந்து கீழே விழுந்துருது. அவருக்கு அப்பவும் ஒன்றும் தெரியல, அவர் பாட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. இதை பார்த்து அந்த மகாலய அந்த மனிதன் அவர் வந்து ரொம்ப பயந்துடுறாரு. ஐயோ, இவர் வந்து ஏதோ மகாபுருஷர் போல இருக்கே, இவர் வந்து சாதாரண மனுஷர் இல்லை, கை வெட்டப்பட்டு ரத்தம் கொட்டிட்டு இருக்கு, அது கூட தெரியாமல் இவர் அப்படியே போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அவர் காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அவர் வந்து, அப்படியா, கையை வெட்டிட்டியா, சரி தெரியாதா, எனக்கு தெரியாமல் போச்சு, சரி எடுத்து திரும்ப வச்சிரு அப்படின்றாரு. இவங்களும் என்ன சொல்றாரு இவரு, இது சாத்தியமா, இது நடக்கிற விஷயமா அப்படின்னு நினைச்சிட்டு, என்ன ஐயா எடுத்து வைடா, நான் சொல்றேன், நீ கேளு அப்படின்றாரு. உடனே அவங்க எடுத்து கையை வைக்கிறாங்க, கை ஒட்டிடுச்சு அவரோட கை. இப்போ இதை வந்து நம்ம வந்து கேட்கும் பொழுது நம்மளுக்கு என்னடா இது, என்ன இது, இஸ் இட் ஈவன் பாசிபிள், பயாலஜிக்கலி, பிசிக்கலி, ஆர் ஈவன் மென்டலி பாசிபிள்? நம்ம ஒரு மாதிரி ஒரு கை வெட்டுப்பட்டு வலி இல்லாமல் இருக்காரு, வெட்டின கை ஒட்டுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு. இதுக்கு வந்து மகாபாரதம் புத்தகத்துல வந்து ஷோ எழுதின மகாபாரதம் புத்தகத்துல ரொம்ப அழகா ஆரம்பத்துல ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருப்பாரு. அந்த காலத்துல பல புராணங்கள்ல பல இந்த மாதிரி கதைகள்ல வர்ற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புரியாம இருக்கும். நாம எய்தர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம், சரி நடந்திருக்கும் போல, நம்மளுக்கு தான் தெரியல, அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம். இல்லைன்னா அதை நம்ம எதிர்வாக்குவாதம் செய்வோம். அவர் அந்த புத்தகத்துல எழுதும் போதே ஒரு நம்பிக்கை உள்ளவரும் நம்பிக்கை இல்லாதவங்களும் ரெண்டு பேரும் வாக்குவாதம் செஞ்சுக்கிற மாதிரி அந்த எழுதியிருப்பாரு. அவர் வந்து சொல்லுவார், அந்த வாக்குவாதத்தில் வந்து ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து உனக்கு வந்து ஆட்டம் பாம்பு பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியுமே, ஆட்டம் பாம்பு பற்றி தெரியுமே. என்ன தெரியும்? இல்லை, ஆட்டம் பாம்பு இந்த மாதிரி உலகத்தில் 2 இடத்துல போட்டாங்க, ஹிரோஷிமா நாகசாக்கியில், அதை வந்து பயன்படுத்தினாங்க, இடமே அழிஞ்சு போச்சு, அது தெரியும். எப்படி உனக்கு தெரியும்? இல்லை அதை பற்றி நான் படிச்சிருக்கேன், அதை பற்றி நான் பார்த்துருக்கேன், அதனால எனக்கு தெரியும். ஓ அப்படியா, உனக்கு தெரியுமா, ஓகே. ஆட்டம் பாம்புக்குள்ளார என்ன இருந்தது அப்படின்னு கேட்பாரு. தெரியாதே. தெரியும்னா இல்லை, எனக்கு அது உள்ள என்ன இருந்துன்னு தெரியாது, ஆட்டம் பாம்பு அவங்க பயன்படுத்தினப்போ ஊர் அழிஞ்சு போச்சுன்னு தெரியும், அவ்வளோதான் எனக்கு தெரியும், நான் படிச்சது தான் எனக்கு தெரியும். ஓகே, அப்போ உனக்கு புரியிற விஷயத்த, உனக்கு தெரிய வேண்டிய விஷயத்த, உனக்கு தெரிய வேண்டிய அளவில் உனக்கு சொன்னால் போதுங்கிற கணக்கோட அவங்க நிறுத்தியிருக்காங்கல்ல. இந்த ஆட்டம் பாம்பில் என்ன கெமிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி திரவியங்கள் பயன்படுத்தியிருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. ரைட், உனக்கு தேவை அதை பார்க்கணும், பார்த்தா தெரிஞ்சுப்பேன். இதே விஷயத்த கிருஷ்ணர் கையில் இருந்த சக்கரம் செஞ்சது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அவ்வளவுதான் விஷயம். அர்ஜுனன் ஆயுதத்தை வந்து விட்டு எரிஞ்சாரு, அந்த இடம் அழிஞ்சு போச்சு. இல்லை கிருஷ்ணர் வந்து அவருடைய சக்கரத்தை விட்டாரு, அந்த இடம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு புரியணுமோ அவ்வளவு சொன்னா போதுங்கிறது தான் அந்த கணக்கு. எப்படி டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு இப்ப தெரியுமோ, அந்த காலத்துல
துரியோதனோட சேர்ந்து 100 பேர் பிறந்தது எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு குடத்துல வச்சு பிறந்த குழந்தைகள் தான் அவங்கன்றதும் 10 குடத்துல பிறந்த குழந்தைகள் தான் அப்படிங்கிறதும் தெரியும். துரோணருடைய பிறப்பும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு புரிய வேண்டிய கான்செப்டை எந்த அளவுக்கு சொன்னா போதுமோ அந்த அளவுக்கு மட்டுமே நம்மளுடைய இதிகாசங்களை சொல்லியிருக்காங்க. அது டீட்டெயிலாக சொல்லி இதை நம்ம கவனத்தை யூஸ் பண்ணிடுவோம், இல்லை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். அப்பவும் நம்மளுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பழங்காலத்து படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கந்த புராணம் மாதிரி படங்கள்ல போர்க்காட்சிகள்லாம் வரும். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், ரொம்ப ரசிச்சு பார்த்துருப்போம். அந்த போர்க்காட்சிகள்ல ஒரு 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 அசுரர் இருப்பாங்க, ஒரு தெய்வம் ஒரு பக்கம் இருப்பாங்க. 2 பேரும் போர் செய்யும் பொழுது அசுரர் ஒரு ஏவுகணை எய்வாங்க, ஒரு வில்லு வரும், அது பாம்பா மாறும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு வில்லு வரும், அது கீரியா மாறும். ரெண்டும் அப்படியே வானத்திலேயே சண்டை போட்டு அப்படியே காணாமல் போயிடும். அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து ஒரு வில்லு வரும், அது வந்து நெருப்பா வரும், இந்த பக்கம் தண்ணி வரும், ரெண்டும் சண்டை போட்டு அப்படியே காணாமல் போயிடும். பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே பார்த்துருக்கோம், அந்த காட்சிகள்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கு அப்ப அவங்க சொன்ன அந்த கான்செப்டுக்கு ஒருவேளை அப்ப அது இருந்ததோ என்னமோ, நம்ம அதுக்கப்புறம் அதெல்லாம் அழிச்சு தொலைச்சு விட்டுட்டோமோ, நம்ம நாளந்த பல்கலைக்கழகம் போன மாதிரி போனா போகுது. நம்மளுக்கு நம்ம என்னப்பா, நம்மளாம் எனக்கு நான் திருநீர் போட்டுக்க மாட்டேன், பட்ட சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் அப்படின்ற ஆட்கள் தானே. அது மாதிரி நம்ம நிறைய விட்டுட்டோம். அந்த மாதிரி அந்த அந்த கான்செப்டை இப்ப நடக்கிற யுத்தங்கள்ல ஒரு ஏவுகணை வருது, அதுக்கு ஒரு எதிர் ஏவுகணை விட்டு அந்த ஏவுகணை வானத்திலேயே காலி பண்றாங்க. பார்த்திருக்கீங்கல்ல? அது வந்த இடமே தெரியாம போகுது. பார்த்திருக்கீங்கல்ல? இதெல்லாம் அப்பவே நம்ம வந்து சொன்னதுதான். அது சொல்ல வேண்டிய விதம் நம்மளுக்கு இவ்வளவு சொன்னா போதும்னு அவங்க சொன்னதுதான். அவங்க டீட்டெயிலா மேபி சொல்லியிருந்தா நம்ம புரிஞ்சிருப்போம். டீட்டெயிலா சொன்ன பல புத்தகங்கள் நம்ம இப்ப எங்க இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, எடுத்து படிக்கிறது கூட கிடையாது. மகாபாரதத்திலே கேள்வி கேட்டா நம்மளுக்கு தெரியறது இல்லை, யார் எழுதுறான்னு கேட்டா தெரியறது இல்லை. அதனால இவ்வளவு சொன்னதே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால அவங்க ஒரு அளவுக்கு தான் சொல்லியிருக்காங்க போல. அதே மாதிரி இந்த கை ஓட்டுறது, தலை வெட்டின அப்புறம் தலை ஓட்டுறது, 3 கண் இருக்கிறது, துதிக்கை முகம் இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பின் காரணம் ஒண்ணு இருக்கும். அது நம்ம போய் உட்கார்ந்து ஆராய்ச்சி செஞ்சு படிக்கும்போது நமக்கு அது புரியும். இப்ப எதுக்காக இந்த சதாசிவ பிரம்மேந்திரோட கதையை நம்ம சொன்னோம்னா, முருகமையோட கதையிலும் இதே மாதிரி ஒரு சோகம் நிகழப்போகுது. அருணகிரிநாதர் வாழ்ந்த அதே காலத்துல வாழ்ந்த முருகம்மை அப்படின்ற அந்த பெண் சோழ நாட்டுல ஒரு முருகபாதர் அப்படிங்கிற ஒரு வணிகருக்கு பிறக்கிறாங்க. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி பல வருடங்களா வணிகபாதர் அவருடைய மனைவி 15ஆம் நூற்றாண்டு அவருடைய மனைவி, அவங்க 2 பேரும் மிகப்பெரிய முருக பக்தர்கள். முருகன் கோயிலுக்கு தினமும் சென்று நிதமும் முருகருக்கு பூஜை செஞ்சு விரதங்கள் இருந்து சஷ்டி பாடி சடாட்சர மந்திரம் சொல்லி பூஜை செய்யறவங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் இந்த மாதிரி கோயிலுக்கு போய் அவங்க பூஜை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒளி பொருந்திய ஒரு முனிவரை பார்க்குறாங்க, ஒரு அடியாரை பார்க்குறாங்க. அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு ஏதோ மனசுல ஒரு சந்தோஷம். அவரை கூப்பிட்டு அவங்களுக்கு அழைச்சு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் உணவு இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவரும் வர்றாரு. வீட்டுக்கு வந்து இவங்களுடைய உபசரிப்பெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ந்து அவர் கேட்குறாரு, எங்க குழந்தை சத்தமே வீட்டில் கேட்கலையே, குழந்தைங்க எதுவும் இல்லையோ, இந்த புத்திர பாக்கியம் இல்லையோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க 2 பேரும் அதை கேட்டுட்டு ரொம்ப சோகமா, இல்லை எங்களுக்கு இன்னும் குழந்தைங்க இல்லை, கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி, விசாகம் இந்த 4 நாட்களும் முருகனை வேண்டி விரதம் இருந்து சடாட்சர மந்திர ஜபம் பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் சில ஆண்டுகளில் 15 மாதங்களில் உங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த சடாட்சர மந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சு சரவண பவ அப்படிங்கிற மந்திரம். இந்த சரவண பவன்ற மந்திரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மந்திரத்தினுடைய பலன், இதை பாடுறதுனுடைய பலன் என்ன அப்படின்றத லக்ஷ்மி தேவி வந்து நாரதருக்கு சொன்னதா ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ச அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மி கடாட்சம், ர அப்படின்னு சொல்லும் போது சரஸ்வதி கடாட்சம், வ அப்படின்னு சொல்லும் போது சர்வ நலம், ந அப்படின்னு சொல்லும் போது சத்ரு ஜெயம், ப அப்படின்றது ஜீவன் முக்தி அடைய, வா என்பது நோயுற்ற வாழ்வு நமக்கு வந்து சேர அப்படின்ற இந்த பொருள் தான் இந்த சரவணபவ அப்படின்ற மந்திரத்தினுடைய அர்த்தம். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க, இந்த 15 மாதங்கள் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல 15 மாதங்கள்ல அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த முருகனுடைய அருளால பிறந்ததுனால அந்த அம்மையாருக்கு வந்து அந்த குழந்தைக்கு முருகம்மை அப்படின்னு பேர் வச்சு அவங்க ரொம்ப பாசமா வளர்க்குறாங்க. முருகர் பக்தி நிறைந்த வீட்டுல அந்த அம்மா வளர்றதுனால எந்நேரமும் அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்தே முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே அந்த குழந்தை இருக்கு. அப்பா அம்மா மாதிரியே முருகர் மேல ரொம்ப பக்தி. எப்படி காரைக்கால் அம்மையார் வந்து சிவபக்தியில திளைச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து முருக பக்தியில திளைச்சிருக்காங்க. இவங்களுக்கு கல்யாண வயது வருது. அப்போ வந்து இன்னொரு வணிகர் அதே ஊர்ல தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு வணிகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா, தனஞ்சயன் அப்படின்றவங்க கொஞ்சம் இல்லை நிறையவே காசு மேல ஆசை இருக்கிறவரா இருக்கிறதுனால
தன்னுடைய வாழ்க்கையில காசு முக்கியம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அவர் வந்து போயிட்டு இருக்கார். இந்த சூழ்நிலையில அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறம் முருகம்மை மேல அவங்களுடைய மாமனார் மாமியார் ஓரளவுக்கு மரியாதை வச்சிருக்காங்க. அந்த முருகமையும் மாமனார் மாமியார் நாத்தனார் ரொம்ப நாளா பாத்துக்கிறாங்க. அந்த சமயத்துல கணவர் வந்து நான் இன்னும் பணம் ஈட்டணும், நான் வந்து வெளியூர் போய் பணம் ஈட்டுறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு.